நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருப்பார்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் நம்மை கண்மணி போல காத்து ஒவ்வொரு நாட்களின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை தாங்கும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக பலத்தை கொடுக்கிற தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஐ ஹோப் யூ எவ்ரி ஒன் ஆர் குட். கர்த்தர் உங்களை நன்மையாக நடத்தியிருப்பார்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம், வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலே தேவ செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்க உங்களை ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இஸ்ரவேலின் பயணங்கள் என்று தலைப்பின் கீழாக நீங்களும் நானும் தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் கால் ஆஃப் மோசஸ், மோசேயினுடைய அழைப்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை கேட்கப் போகிறோம். இந்த நாளினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், ஆண்டவர் தரப்போகிறார் என்ற நிச்சயத்தோடு நம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, இது ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக, உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே எங்களுடைய வாயிலை உச்சரிக்கும்படியாக தகுதியில்லாத பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை கர்த்தாவே நீர் குழியிலிருந்து மேலே தூக்கி ஆண்டவரை என்னை கழுவி சுத்திகரித்து இந்த நாளை நாங்கள் காணும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களோடு இணையத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு வேளை கர்த்தாவே முதலாக இந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், முதலாக இயேசு என்ற நாமத்தை தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். சுவாமி, அவருடைய தேவைகளை சந்தியும். கர்த்தர் நல்லவர் என்று புரிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் அறியும் பரலோகத்தையும் தரும்படியாய் இயேசுவின் முழு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு கதையோடு நான் இந்த செய்தியை தொடங்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி 4வது திருமணம் செய்தார் என்று சொல்லி பேப்பரிலே பெரிய ஒரு விளம்பரம் வந்தது. A woman 80 years old, she got married for the 4th time. 4வது முறையாக திருமணம் செய்தார் என்று சொல்லி அந்த செய்தி நியூயார்க் முழுவதுமாக பரவியது. இதை பார்க்கும்படியாக வந்த அந்த ரிப்போர்ட்டர் அந்த அம்மாவை பேட்டி எடுக்கும்படியாக வந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை, இல்லை இந்த அம்மாட்ட கேள்வி கேட்டு என்ன அந்த அம்மா சொல்லுவாங்கன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அவங்க அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா 80 வயசில் நீங்கள் 4வது கல்யாணம் பண்ணுறீங்களே, அவருடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு, எங்கள் வீட்டுக்காரருக்கு சொந்தமாக கல்லறை தோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். 4வது கணவர் என்னத்தை கொண்டிருக்கிறார்னு சொன்னால், சொந்தமாக கல்லறை தோட்டம் இருக்கிறது என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் இவருக்கு இன்னும் ஆர்வம் தாங்க முடியல. சரி, 4வது கணவர் கல்லறை தோட்டத்தை வைத்திருக்கிறாரு, இன்னும் 3 கணவரை நாம் கேட்டு பார்ப்போம், அவங்க என்னத்தை வச்சுருந்தாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு பார்த்து, அம்மா இந்த 4வது கணவர் நீங்கள் சொன்னீங்க கல்லறை தோட்டம் வச்சுருக்கிறாருன்னு, சரி மற்ற 3 திருமணம் செய்திருக்கீங்க, அந்த 3 கணவர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், முதல் கணவர் பேங்க் மேனேஜராக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. பேங்க் மேனேஜரா? சரி, முதல் கணவர் பேங்க்கில் மேனேஜராக இருந்தார். 2வது கணவர் ரொம்ப அன்பானவர், அவ்வளோ அன்பு. எப்படிப்பட்டவர்னா சர்க்கஸில் மாஸ்டராக இருந்தார். இந்த 3வது கணவர், 3வது யார் அப்படின்னு சொன்னால், 3வது ஒரு போதகர், he was a priest, பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ கேட்டாங்களாம் அந்த அம்மாட்ட, என்ன சம்பந்தமே இல்லாமல் 3 திருமணம் செய்திருக்கீங்களே, ஒவ்வொரு திருமணத்திற்கும் எந்த ஒரு பொதுவான விஷயமும் இல்லையே, நீங்கள் எப்படி திருமணம் செய்தீர்கள் என்று சொல்லி அந்த அம்மாவிட்ட கேட்டாங்களாம். நம்ம சொன்னாங்களா, முதல் திருமணம் ஒரு பேங்கர், என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக அவர் இருந்தார்.
அவ்வளோ பணம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் நான் சந்தோஷமாக சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தேன். ரெண்டாவது கணவர் சர்க்கஸில் மாஸ்டராக இருந்தார். என்னை ஷோகேஸ் பண்ண முடிஞ்சது, என்னை வெளியே கொண்டு வர முடிஞ்சது. என்னுடைய திறமைகளை எல்லாம் கொண்டு வந்து நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகும்படியாக எனக்கு தருணம் கிடைத்தது. மூன்றாவது, நான் பண்ணின பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக மூன்றாவது ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னுடைய மூன்றாவது கணவர் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சார். நான் என்னென்ன தப்பு பண்ணணும் எல்லாத்தையும் என் கணவர்கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்டேன். இப்போ நான் காலம் முடிஞ்சு போச்சுப்பா, கடைசியாக இவரை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஐ வாண்ட் டு கெட் ரெஸ்ட் இன் பீஸ். சமாதானத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி 4வது திருமணம். அநேக வேளையில் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய சின்ன வயசில் ஒரு ஆசை இருக்கும், வாலிப பிராயத்தில் ஒரு ஆசை இருக்கும், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு சம்பாதிக்கிற நாட்களிலே ஒரு ஆசை இருக்கும், கடைசியாக நாம் மரிக்கிற தருணத்திலே ஒரு ஆசை இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு கணவனை குறிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி இந்த கதையின் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். சின்னதில் அப்பா அம்மா சம்பாதிச்சு போடுவாங்க, ஜாலியாக சுற்றலாம். டீனேஜ் ஆகும்போது எப்படியாவது நான் வெளியே வர வேண்டும், நான் தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். மூன்றாவது, நம்முடைய வேலை பளு, குடும்பத்தை பார்க்க வேண்டும், கமிட்மெண்ட் நிறைய வருது. இதையெல்லாம் பார்த்து பொறுப்பு நமக்கு நிறைய வருகிறது. கடைசியாக எல்லாம் செய்து முடித்து விட்டு ஓய்வெடுக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். ஏன் இந்த கதையை சொல்லுகிறேன்னு சொன்னால், நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இங்கே நீங்கள் நானும் மோசேயுடைய வாழ்க்கை பற்றி நாம் படிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Hebrews chapter 11 verses 23, 24, 25. இப்படியாக வேதாம் சொல்லுகிறது, மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகள் என்பதை எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுப்புவதையே தெரிந்து கொண்டு. எப்படிப்பட்ட ஒரு மனிதன் மோசே! எல்லா காரியமும் மோசேக்கு தெரியும். மோசே அவ்வளவு ஞானவான், அடுத்த பார்வோனுடைய இடத்திற்கு வரப்போகிற ஒரு மனிதன். ஆனால் அந்த எல்லாத்தையும் துறந்து அவன் கீழே இருக்கிற அவனுடைய ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளோ அழகாக பவுல் எழுதுகிறாரு. நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே மோசேயை போல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நானும் ஆசைப்பட வேண்டுமா? மோசஸ் chose to stay with his people. மோசே அவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடி மோசேயுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் நானும் வேதாமத்தை அப்படியே ஒரு திருப்பி பார்த்தோன்னு சொன்னால், யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் நானும் வாசித்தோம் என்று சொன்னால், யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரையும் அங்கே மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே தெரியும். எகிப்தினை கொன்று போட்டது, இஸ்ரவேலுக்கு பரிந்து பேசும்படியாக அவன் போனது, நீ எகிப்தினை கொன்னது போல எங்கனையும் கொன்று போட்டு விடுவாயா என்று சொல்லி ஒரு கேள்வி. அந்த கேள்வியில் பயந்து போனவன், என்னுடைய ஜனங்களோடு இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். வனாந்தரத்தில் அவனுக்கு ஒரு சொந்தம் கிடைக்கிறது. அப்படியே 40 ஆண்டுகள் கடந்து போகிறது. 40 ஆண்டுகள் கடந்து போகும் பொழுது நிறைய கஷ்டம், நிறைய துன்பம், நிறைய போராட்டங்கள், நிறைய பாடுகள், நிறைய பொறுமைகளை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த 40 வருடத்தை மோசேவுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்து ஆண்டவர் இப்பொழுது நீ போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் மோசே பார்க்கும்படியாக ஆண்டவர் வருகிறார். 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமாக்கி, அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறதுக்கு என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கிட்ட போய் பார்க்குறாரு.
அப்படி பார்க்கும்போது நெருப்பு மாத்திரம் வருது, செடி கருகி போகவில்லை. பக்கத்தில் போனோடனே அங்கே ஒரு சத்தம் வருது, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன்னுடைய பாதரட்சியை கலற்றி போடு என்று சொல்லி ஒரு சத்தம். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அங்கே போய் நிற்கிறார். ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியத்திற்காக மோசே அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வரும்படியாக எங்கேயோ இருந்த மோசே ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி தயார் செய்து மோசே அங்கே போகும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் மோசே செய்கிற ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுகிற ஒருவனாய் காணப்படுகிறார். 3வது அதிகாரம் 11வது வசனம். 4 தடவை மோசே மறுதளிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 4 தடவை நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன் என்று சொல்லி 4 தடவை அவன் சொல்ல ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1வது தடவை 11வது வசனம், யாத்திராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். முதலாவது அவன் சொல்லுகிற காரியம், தன்னை தாழ்த்துகிறான். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நான் போய் எப்படி ஆண்டவரை கூட்டிகிட்டு வருது? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கும். ஆனால் ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது வேதாகமத்தை சொல்லு, வேதாகமத்தை படி, பிரசங்கம் பண்ணு, பாடல் பாடு என்று சொல்லும் பொழுது இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி நான் எப்படிங்க போய் நிற்கிறது? நான் எப்படிங்க ஊழியம் செய்ய முடியும்? ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறார், யாத்திராகமம் 4:1. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு எதுவுமே வராது என்று சொல்லி மறுபடியுமாக சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். 3வது தடவை மறுபடியுமாக ஒரு சாக்குப்போக்கு சொல்லுகிறார். பாருங்கள் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தநாவும் உள்ளவன் என்றான். நல்லா கவனிங்க, மோசே எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தார் 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா? ராஜ வாழ்க்கை, எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ந்தவன், அவன் வாக்கு வல்லவன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு பேச வராது ஆண்டவரே, எனக்கு திக்கும் ஆண்டவரே, எனக்கு ஒழுங்காக ஒரு சென்டென்ஸ் முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்குப்போக்கு சொல்கிறேன். கடைசியாக 4வது சாக்குப்போக்கு 13வது வசனம் 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். நீங்கள் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போகும் பொழுது, நீங்கள் நானும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்க மறுக்கும் பொழுது அவருக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால், அடுத்து கீழே வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் போகும் பொழுது, தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவர் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நான் அதுக்கெல்லாம் தகுதியில் ஆண்டவரே. ஒரு பெரிய ராஜா உங்களை பார்த்து, நீங்கள் எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் 10 ரூபா கட்டி எப்படி இருக்கும் அவர்கிட்ட போய்? ஒரு பெரிய ராஜா உங்களை பார்த்து ஒரு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். இல்லைப்பா, நீ கேளுப்பா, நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, ராஜா, ஒன்றும் இல்லை ராஜா, நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, நான் கேட்க மனசு வர மாட்டேங்குது, ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த ராஜாவுக்கு? ஒரு பெரிய நாட்டை எழுத கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற ஒரு ராஜாட்டு போய் ஒரு 1.5 கிலோ வெள்ளி கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை ஒரு 10 கிலோ தங்கம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? அதே போல் மோசே இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை மறுதளிக்கிறவராக காணப்படுகிறார். என்னாகமம் 12வது அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் வாசின்னு சொன்னால், அங்கே ஆண்டவர் மோசே குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னாகமம் 12வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இங்கே ஆண்டவர் மோசே குறித்து ஒரு சாட்சியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னாகமம் 12வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள்,
உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு முதலாவது அவர் அழைக்கும் பொழுது அவருடைய அழைப்பு ஒரு வேளை அற்பமாக இருந்திருக்கலாம். நான் வேண்டாம், செய்ய மாட்டேன், எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை செதுக்கி ஞானம் சொல்கிறாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் மோசேயை போல ஒருவேளை மறுதளிக்கிறவனாக காணப்பட்டால் இங்கே ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அது மாத்திரமா, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 33:11 a friend to God, தேவனுக்கு நண்பனாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்பாக நண்பனாய் யார் இருந்தார்னு சொன்னால் ஆபிரகாம் தேவனுக்கு நண்பனாக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். மோசேயும் ஆண்டவருக்கு நண்பராக காணப்படுகிறார். நண்பனாக காணப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டு தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் அபியாசித்து தேவன் சொன்ன அதை அப்படியே செய்வார். ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடைசியாக அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்தவராக ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் கோவப்பட்டு இந்த ஜனங்களை நான் அழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது மோசே சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க சுவாமி, ஆனால் அவர்கள் மேல் கையை போடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், மோசே ஆண்டவரோடு சஞ்சரித்தார். மோசே ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவன் செய்தான், நேர்த்தியாய் செய்தான். 33வது அதிகாரம் யாத்திராகமம் 33:17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவர் இன்னொரு சாட்சியை கொடுக்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த நாளிலே அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். யாக்கோபை ஆண்டவர் பெயர் மாற்றி அழைத்தார். இன்றைக்கு உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். God is calling upon your name. உங்களையும் என்னையும் பெயரை சொல்லி அழைக்கிறார். நிறைய நேரங்களிலே ஒருவேளை ஆண்டவர் எனக்கு அழைச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வி உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஊழியம் சரியில்லையே என்று சொல்லி யோசிக்கும்போது, ஒருவேளை என்னுடைய அழைப்பு சரியில்லையோ, நிறைய நேரங்களில் இது மாத்திரம்தான் நம்முடைய எண்ணங்களாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும்படியாக ஒருவேளை அழைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றமாக இருந்தது. ஒருவேளை அழைக்கிற அழைப்பு அற்பமாக இருந்திருக்கலாம். முச்செடியை பார்க்குறாரு, எரியுது, என்னமோ சத்தம் வருது, நீ போன நான் இஸ்ரவேல் ஜனங்களை உன்னை கூப்பிட்டு வரும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன்ப்பா, நீ தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லும்போது நிறைய சாக்கு போக்கு சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் கடைசியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்ததுக்கு ஆண்டு உண்மையை பெருமைப்பட்டிருப்பார். நீ கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டேன்ப்பா. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். மோசே திக்குவாயி அப்படின்னு சொன்னார், நீங்கள் வேறு யாரையும் அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னார், நான் தகுதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். ஆனால் கடைசியாக மோசே மரிக்கும் பொழுது மோசேனுடைய உடலை எடுத்து செல்லும்படியாக மிகாவேல் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிசாசானவனோடு சண்டை போடும்படியாக மிகாவேல், மைக்கேல் இஸ் ரெடி ஃபார் ஃபைட், மோசேக்காக மிகாவேல் வந்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை மாறும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியங்களை கொடுக்கும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறபடியாக மிகாவேல் நமக்காக இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். எப்பொழுதுமாக தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவராகவே காணப்படுகிறார். இன்றைக்கி நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை நான் மோசேனுடைய வாழ்க்கை போல கர்த்தாவே நான் உம்முடைய சத்தத்தை கேட்காதபடி மறுதளிக்கிறேனா?
உம்முடைய சத்தத்தை கர்த்தாவே நான் எப்பொழுதுமாக கேட்காதபடி என்னுடைய செவிகளை அடைத்து வைத்திருக்கிறேனா, இன்றைக்கு என்னுடைய செவிகளை திறந்தருளும் என்று சொல்லி நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் மோசேயுக்கு சாட்சியை கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சாட்சி கொடுக்கிற தேவனாய் காணப்படுவார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்படியாக ஜெபத்திலே தரிப்போம். இஸ்ரவேலை நடத்தும்படியாக மோசேயை தேர்ந்தெடுத்த தேவன் இன்றைக்கு அஞ்ஞான பிள்ளைகளை நடத்தும்படியாக, நம்முடைய திருச்சபை விசுவாசியை நடத்தும்படியாக, நம்முடைய குடும்பங்களை நடத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கும் எனக்கும் தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, ஆண்டவரே மோசேயை கர்த்தாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது மோசேயுடைய வார்த்தைகளால் கோபம் கொண்ட ஆண்டவர் அவருக்கு மறுபடியுமாக ஒரு தருணத்தை கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் என்று உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வாயினாலே ஒரு பெரிய சாட்சியை கேட்கும்படியாக மோசேயை நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, நாங்களும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஒன்றும் உதவாதவர்கள் கர்த்தாவே, ஒன்றுக்குமே உதவாதவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். இது ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். சுவாமி, என்னுடைய பாவ வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். என்னுடைய பாவ வாழ்க்கை கர்த்தாவே எங்களுடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தாவே என்னை கண்டித்து உணர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக வருகிறேன். சுவாமி, வியாதியுள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள் சொன்னால், வேதனையில் இருப்பார்கள் என்று சொன்னால், மனதுக்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், இதோ என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கவில்லையே என்று சொல்லி சஞ்சலத்தோடு காணப்படுவார்கள் என்று சொன்னால், இதோ அவருடைய வாழ்க்கையை நீர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, நம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் இன்றைக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே நீர் அழைத்த தேவன் கர்த்தாவே, அந்த அழைப்பு விசேஷித்த அழைப்பாக இருந்தது. எங்களுடைய அழைப்பும் கர்த்தாவே விசேஷித்த அழைப்பாக இருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக கர்த்தாவே, என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தரலும். மோசேயை போல கர்த்தாவே என்னுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். விசுவாசத்தினாலே மோசே ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். 3 மாதங்கள் கர்த்தாவே அந்த ராஜாவுக்கு பயப்படாதபடிக்கு அந்த பிள்ளையை வளர்த்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் யாருக்கும் பயப்படாதபடி தேவனோடு நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தேவன் எங்களோடு இருக்கும் பொழுது மனிதன் எங்களுக்கு என்ன செய்வான்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தரலும். நீர் எங்களுடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் திக்குவாயும் மந்தனாவுமாக இருக்கிறோம். செய்திகளை கொடுப்பதற்கு கர்த்தாவே உம்முடைய குறித்து கர்த்தாவை பிரசங்கம் பண்ணுவதற்கு நாங்கள் தகுதியில்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதை தகுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்த வேண்டுமாய் இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மோசே அழைத்த தேவன் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக அழைத்தார். வெளியே வரும்பொழுது கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 25 லட்சத்திற்கும் மேலாக அவர்களை வழிநடத்தும்படியாக மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு மனுஷன் 25 லட்சம் பேர், இமேஜின். அவருடைய வாழ்க்கையை தத்தம் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் அழைக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் நானும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு நேர்த்தியாய் நடத்துவார். நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் முழுமையாக நமக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதங்களை தாங்கும்படியாக பலத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பார் என்று சொன்ன கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு மற்றும் ஒரு தேவ வசனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.